எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயஸ்ரீ பிரதீப். நான் பெங்களூர்லேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி பெங்களூரில் இருக்கேன். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு வியாபாரி காட்டு வழியாக கேமல் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போயின்னு இருந்தார். அப்போ திடீர்னு அந்த கேமலுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அந்த கேமலை காட்டிலே விட்டுட்டு அவர் வியாபாரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போகிறார். அப்போ அந்த கேமல் என்ன பண்ணிட்டுன்னா, காட்டில் இருக்கிற அவைலபிளாக இருக்கிற ஃப்ரூட்ஸு, அங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் இலை அந்த மாதிரி சாப்பிட்டு தன்னோட உடம்பை சரி பண்ணிவிட்டு அந்த காட்டில் சுற்றின்னு இருந்தது. அப்போ அந்த கேமலுக்கு தனியாக சுற்றின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த மாதிரி காட்டில் இருக்கும்போது கேமல் அங்கே இருக்கிற நரி, சிங்கம், ஒரு காக்காய் இது மூணுத்தையும் பார்த்துது. அவள் 3 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது கேமலுக்கு. கேமல் போய் பேசிட்டு சிங்கத்துக்கிட்ட, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கீங்களே, என்னையும் உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்த்துக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி ஒரு வியாபாரி கூட வந்தேன், அவர் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை காட்டிலே விட்டுட்டு போயிட்டார். நான் இப்போ தனியாக இருக்கேன், என்னை உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேமல் சிங்கத்துக்கிட்ட போய் கேட்குறது. சிங்கம் சொல்கிறது, ஓகே நாங்கள் உன்னை ஃப்ரெண்டாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இப்படி கொஞ்ச நாள் எல்லோரும் ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்கா காட்டில். அப்படி இருந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் சிங்கம் யானையை வேட்டையாடுறதுக்காக போகிறது. காட்டில் வேட்டையாடின்னு இருக்கும்போது என்ன ஆகுது, யானை தும்பிக்கையால் சிங்கத்தை தூக்கி விட்டெறிஞ்சிடுறது. அந்த மாதிரி விட்டெறியும் போது என்ன ஆகுதுனாக்கா, சிங்கத்துக்கு ரொம்ப அடிபட்டுடுறது. அதனால ஏந்து நடக்கவே முடியல. அப்போ அந்த சிங்கம் என்ன ஆகுது, அதோட குகையிலேயே அதோட டென்னிலேயே வாழ்ந்துட்டுருக்கு. அப்படி வாழ்ந்துட்டே இருக்குது. அதுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அதால் எங்கேயுமே வேட்டைக்கு போக முடியல, சாப்பிட்றதுக்கும் எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு எல்லாரையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸான நரி, காக்கா, கேமல் 3 பேரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் 3 பேரும் எங்கேயாவது போய் ஏதாவது போய் தேடி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் இவன் 3 பேரையும் அனுப்பிச்சான். காட்டில் தேடி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பிச்சான். ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போச்சு. காக்கா பறந்து போச்சு. இந்த மாதிரி போயின்னு இருக்கிறதே ஒட்டகம் ஒரு டைரக்ஷனில் போச்சு. எல்லாம் போச்சு. எல்லாரும் 3 பேருமே தேடிட்டு கடைசியில் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது சொல்கிறா, 3 பேர் கையிலையும் ஒன்றுமே இல்லை. 3 பேரும் ஒன்றுமே கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. இதை எப்படி போய் சிங்கத்துக்கிட்ட போய் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. சிங்கம் வேறு ரொம்ப பசியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நம்ம போய் எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள் டிஸ்கஸ் பண்ணி சிங்கத்துக்கிட்ட போய் சொல்கிறான். அப்படி சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லும்போது காக்கா ஃபஸ்ட்டு சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, எண்ணெய் சாப்பிட்டுடுங்கோ, அப்போது உங்கள் பசி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி காக்கா சொல்கிறது. உடனே நரி சொல்கிறது, இல்லை காக்கா ரொம்ப சின்னது, அதனால் நீங்கள் எண்ணெய் சாப்பிடுங்கோ, உங்களோட பசிக்கு நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நரி சொல்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கேமல் சொல்கிறது, இல்லை காக்கா ரொம்ப குட்டியாக இருக்கும், நரினா உங்கள் பசிக்கு மட்டும்தான் ஆகும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எண்ணெய் அடித்து சாப்பிட்டேன்னாக்க நான் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உங்கள் எல்லாரோட பசிக்கும் நான் கரெக்டாக இருப்பேன். அதனால நீங்கள் 3 பேருமா சேர்ந்து எண்ணெய் அடித்து சாப்பிட்டுடுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த கேமல் சிங்கத்துக்கிட்ட சொல்கிற உடனே 3 பேரும் கேமலை அப்படி பார்க்குறான். அப்படி பார்த்து உடனே டக்குன்னு அடுத்த நிமிஷம் கேமல் மேலே தாவி கேமலை அடித்து சாப்பிட்டுடுறான். அப்படி கேமலை அடித்து சாப்பிட்டுடுறான். கேமல் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவள் தாவினோடனே நம்மளை இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்காம அந்த கேமல் தன்னோட உயிரை விட்டுடுறது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எப்போவுமே கெட்ட புத்தி, அதாவது வன்மமாக எண்ணம் இருக்கிறவா, செல்ஃபிஷாக இருக்கிறவா, என்னதான் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன்னு வரத்தே அவளோட செல்ஃபிஷை காமிக்கிறதுக்காக எப்படி வேணால் மாறுவா. முதல்ல பார்க்க நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன்னு வரும்போது தான் அவளோட உண்மையான முகத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எப்பயுமே ஒருத்தர்கிட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக பழகுங்க.
ஒரு நம்பிக்கைங்கிறது நம்பலாம். ஆனால் வந்து ஒரு ஸ்டெப் பிஹைண்டாக இருந்து நம்ம பார்த்தா நமக்கு வந்து யாரை நம்பணும் நம்பக்கூடாதுங்கிறது தெரியும். அதனால வந்து எப்பயுமே வந்து எவ்வளோதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அவள் ஒரு சுச்சுவேஷன் வரத்தே அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவகிட்ட க்ளோஸாக போகலாமா வேண்டாமாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.